நீங்கள் மற்ற கட்சிகளை பேசுவதை போலெல்லாம் எங்களை பேசி கடந்து போயிட முடியாது. எங்கள் தோழர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகள் அவன் அர்ப்பணிச்சிருக்கிறான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அவர் கட்சிக்கு எங்கள் கட்சிக்குள்ள எங்கள் அமைப்புக்குள்ள வித்தியாசம் என்னங்க? எங்கள் அமைப்புக்கு வரக்கூடிய யாருமே எங்களுக்கு பதவி கிடைக்கிற ஆசையில் எவனும் வரல, சம்பாதிக்க கொடுக்குற ஆட்சியில் யாருமே வரல. எங்கள் ஆளுங்க விசிட்டிங் கார்டு அடிக்கல, நானே வச்சுக்கிட்டது கிடையாது. சரியா? அப்போ அவங்கள இருக்கிற ஆளுங்களுக்கு தமிழின உணர்வு மட்டும் இல்லை, போனால் எம்எல்ஏ பதவி கிடைக்கலாம் அல்லது கவுன்சிலர் பதவி கிடைக்கலாம், வேற அண்ணன் என்னக்கா முதலமைச்சரான அமைச்சர் பதவி கிடைக்கலாம்னு சொல்லி போகக்கூடிய ஆளுங்கள் தான். சரிங்களா? அப்போ அது அப்படிப்பட்ட ஒரு சக்தி ஜெயிக்குமா, எங்களை போன்ற இளைஞர் படை ஜெயிக்குமானா வரலாறுல நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம். எங்களை போன்ற அமைப்புகள் தான் வெற்றி பெற்றிருக்குது. எங்களுக்கு விளம்பரம் கிடைக்காம இருக்கலாம், சில மக்கள் எங்களை போதுமான அளவு கவனிக்காமல் இருக்கலாம், அரசு கடுமையாக நெருக்கடிக்கு உள்ளாக்கலாம், ஆனால் நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம். எங்களை போன்ற அமைப்புகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அன்றைக்கு மேதகு பிரபாகரன் அவர்களை அமைப்பை விட, விடுதலை புலிகளை விட மற்ற அமைப்புகளுக்கு உதவிகள் கிடைத்தது, விளம்பரங்கள் கிடைத்தது, ஆதரவு கிடைத்தது. யார் வெற்றி பெற்றா அந்த போராட்டத்தில்? தான் முன்னாடி நின்றார். மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பாக இன்றைக்கு இருந்தது. அதுபோல எங்கள் அமைப்பு தோழர்களாக மக்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். 16 ஆண்டுகள உழைப்பில் நின்று நான் பேசுகின்றேன். எங்கள் தோழர் மீது ஒரு கீறல் சொல்ல முடியுமா? 16 ஆண்டுல ஏதாவது ஒரு நீ இந்த கட்சிகள்ல எவ்வளவு பட்டியல் இருக்கு, எங்க தோழர் மேல சொல்ல முடியுமா? நீங்க தோழர்களுக்கு என்னைக்காவது முன்னிறுத்தி அவங்களை வளர்த்துக்கணும்னு என்னைக்காவது பண்ணியிருக்காங்களா? எங்க தோழர்களை பார்த்து நான் பெருமைப்படுகின்றேன், அவர்களை பார்த்து நான் கத்துக்கிறேன். நான் எங்க தோழர்களை நான் என்னைக்கும் பிசுறுன்னு நான் சொன்னதில்லை, கிரீஸ்டப்பான்னு நான் சொன்னதில்லை, நாங்கள் சொன்னதில்லை. அவர்களை நான் கண்டு நான் பெருமைப்படுகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு இளைஞர்கள், இப்படிப்பட்ட தோழர்கள் எங்களுக்கு கிடைச்சதுக்காக நான் பெருமைப்படுறோம். இந்த இனத்திற்கு இப்படிப்பட்ட இளைஞர் கிடைச்சாங்க. எல்லாருமே நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அன்றாட உழைக்கக்கூடிய தோழர்களும் இருக்கிறார்கள், படிக்க வாய்ப்பு இல்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தில் வரக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். போராட்ட காலத்தில்